சில பேருக்கு காப்பர்ட்டி அவங்க பாடி விட்டு ரிமூவ் ஆகுறதே தெரிய மாட்டேங்குது, உடனே பிரெக்னென்ட் ஆயிடுறாங்களே. இந்த ரீசனுக்காக தான் 2 த்ரெட் வந்து காப்பர்ட்டியோட ஸ்டெம்ல அட்டாச் ஆயிருக்கும். அதை வந்து ஆஃப்டர் இன்சர்ஷன் ட்ரிம் பண்ணிடுவாங்க. பட் அ பர்சன் கேன் ஃபீல் தோஸ் த்ரெட்ஸ். ஸோ ரெகுலர் இன்டர்வெல்ஸில் அந்த த்ரெட்டை நம்ம ஃபீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மட்டும்தான் வி கேன் என்ஷூர் தட் காப்பர்ட்டி இன்னும் உள்ளதான் இருக்குது. அண்ட் சேஃப் செக்ஸுவல் ப்ராக்டிசஸ்க்கு அதுவுமே ஒரு உகந்த ஒரு மெத்தடாக இருக்கும். காப்பர்ட்டி ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா? காப்பர்ட்டி ப்ராப்பர் பொசிஷனில் இருக்குது, த்ரெட்ஸ் ரெண்டுமே விசிபிளாக இருக்குது. இது ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு காப்பர்ட்டி ரிமூவல் வந்து பெயின்ஃபுல்லே கிடையாது. ஆனால் இதுவே ஒரு டிஸ்பிளேஸ்டாக இருக்குது, இம்பேக்டடாக இருக்குது காப்பர்ட்டி அப்படின்னா மைல்டு பெயின் இருக்கும். அது அண்டர் அனஸ்தீஷியா ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஒருவேளை காப்பர்ட்டி உள்ளே பிரேக் ஆனால் எந்த அளவுக்கு ரிஸ்க் ஆகும்? காப்பர்ட்டி உள்ளேயே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் டிஸ்பிளேஸ்ட் ஆர் மிஸ்ட் ஐயூசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் மூலியமாக பார்த்துட்டு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு சின்ன கேமராவை உள்ளே அனுப்பி அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுவோம். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது.